உங்கள் ஆதாரை உங்கள் ஓடிஆர் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணால் தான் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண முடியும். ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ லிங்க் பண்ண தேவையில்லை. உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோடைய சைஸ் வந்து 300 to 500 KB வரைக்கும் இருக்கணும். டிபிஐ வந்து 200 DPI இருக்கணும். அடுத்தது நேம். உங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது நேமை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கெசட்டில் போட்ட நோட்டிஃபிகேஷன் காப்பி இல்லை கோர்ட் ஆர்டர் காப்பி இல்லைன்னா உங்கள் டிக்ளரேஷன் ஏதாவது ஒன்று வைக்கணும். அடுத்தது ஜெண்டர் ப்ரூஃப். இந்த ஜெண்டர் ப்ரூஃபுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ வேணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்ச ஃபோட்டோ தேவையில்லை. இப்போ எந்த ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்போர்ட் சைஸ் கலரில் வேணும். டேட்டு டைம் எதுவுமே அதில் இருக்க தேவையில்லை. டிசி இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது கூட ஜெண்டருக்கு ப்ரூஃபாக கொடுக்கலாம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். இதுக்கு ப்ரூஃப் வந்து உங்கள் 10th இல்லை 12th மார்க் ஷீட்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அப்படி அதில் இல்லை அப்படின்னா உங்கள் யூஜி பிஜி இதில் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை மார்க் ஷீட்டோ அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா டிசி இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இது ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபாதர் நேம் இல்லைன்னா மதர் நேம் தான் இருக்கணும். உங்கள் ஹஸ்பண்ட் நேம் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கம்யூனிட்டியில் இருக்காங்களோ அதே கம்யூனிட்டியை அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட வந்து தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்டு ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எம்பிசியில் கிளைம் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். டைரெக்டாக வாங்கினா அதில் சைன் இருக்கணும், சீல் இருக்கணும். ஆன்லைனில் வாங்கினா சில டைம் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு இருக்கும், அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதில் டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக வேணும், சீல் தேவையில்லை. சில பேருக்கு தாலுக்கா இல்லை டிஸ்ட்ரிக்டை பிரிச்சிருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் புது டிஸ்ட்ரிக்ட் வந்த பிறகு இல்லை புது தாலுக்கா வந்த பிறகு உங்கள் சர்டிஃபிகேட்டில் பழசு இருக்கும், அது அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புதுசு அப்ளை பண்ணி புதுசு வாங்கிக்கலாம், அதை அப்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேமோ இல்லை உங்கள் ஃபாதர் நேமோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கரெக்ட் பண்ணி புது சர்டிஃபிகேட் வாங்கிங்க. அந்த புது சர்டிஃபிகேட்டை நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சைனிங் அத்தாரிட்டி மாறும். உங்கள் கம்யூனிட்டிக்கு யார் சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தது ரிலீஜியன். இதுக்கு ப்ரூஃப் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அடுத்தது யூஜி பிஜி பிஎல் இதில் எந்த டிகிரி காமிச்சிருந்தீங்களோ அந்த டிகிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ப்ரொவிஷனல் தான் அப்ளை பண்ணணும். இல்லை டிகிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டிகிரியை தான் இப்போ காமிக்கணும். அடுத்தது நாலேஜ் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் 10th இல்லை 11th 12th இல்லை டிகிரி இதில் ஏதாவது இல்லை நீங்கள் தமிழில் ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருந்தா அது போதும். அடுத்தது மாற்றுத்திறனாளி. இவங்களுடைய சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், இதுவும் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு செக் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, என்ன டைப்பு அப்படின்னு அதில் கிளியராக இருக்கணும். அந்த குறைபாட்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கரெக்டாக தெளிவாக இருக்கணும். டிஎன்பிசி ஃபார்மேட்டில் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணணும். உங்கள் ஐடி கார்டு இல்லை உதவிகள் புத்தகம் அதாவது பாஸ்புக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் ஓகே தான், இல்லை நோட்டிஃபிகேஷன் பிறகு வாங்கினாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிஎன்பிசி வெப்சைட்டில் உள்ள ஃபார்மேட்டு. இதில் 3 ஃபார்மேட் இருக்குது. ஃபார்ம் 5, ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 அப்படின்னு இருக்குது.
இது எந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுன்னு டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆதரவற்ற விதவைகள். நீங்கள் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி என்ன ஃபார்மேட்டில் சொல்லியிருந்தாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த இஷ்யூயிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்துட்டு கரெக்டாக அவங்களே பண்ணணும். அதாவது ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர், இல்லாட்டினா அசிஸ்டன்ட் கலெக்டர், இல்லாட்டினா சப் கலெக்டர், இவங்க தான் இஷ்யூ பண்ணணும். உங்களோட இன்கம் 4000க்கு மேலே போகக்கூடாது. விடோ சர்டிஃபிகேட்டோ இல்லை டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் உள்ள ஃபார்மேட்டு. அடுத்தது எக்ஸர்வீஸ் மேன். நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸர்வீஸ் மேன் வெல்ஃபேர் போர்ட்லேருந்து இஷ்யூ பண்ண போனஃபைட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அது டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இல்லைனா உங்கள் பென்ஷன் ஆர்டரை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுவும் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் உள்ள ஃபார்மேட்டு. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியும் சரி இல்லை பின்னாடி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த என்ஓசியை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அது எந்த ஃபார்மேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துனாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி யார் இஷ்யூயிங் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் உள்ள ஃபார்மேட்டு. அடுத்தது டீட்டெயில் ஆஃப் கிரிமினல் கேசஸ். உங்கள் பேரில் ஏதாவது கேசஸ் இருந்துச்சு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை கோர்ட்லேயே இருந்துச்சுன்னா அதை பற்றியான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாப் கிடைச்ச பிறகு அந்த ஜாப் கன்ஃபர்மேஷனில் கண்டிப்பாக போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க, அப்போ அது ப்ராப்ளம் ஆகும். அடுத்தது பிஎஸ்டிஎம் பற்றி பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணோம்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கூலில் வாங்கலாம், டைரெக்டாக எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம். டைரெக்டாக ஸ்கூலில் வாங்கினீங்கன்னா அதில் சைனும் சீலும் கண்டிப்பாக இருக்கணும். ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா சில சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதில் டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் சீல் தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண பிஎஸ்டிஎம்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இப்போ புதுசாக பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி நியூவாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சில டைம் ஸ்கூல் நேம் சேஞ்சாக இருக்கலாம், அதாவது தொடக்கப்பள்ளிங்கிறது உயர்நிலை பள்ளியாக மாறி இருக்கலாம். சில டைம் காலேஜ் நேம் சேஞ்சாக இருக்கலாம். அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இல்லாட்டினா பிரின்சிபால்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும். என்ன லெட்டர்னா இந்த மாதிரி ஸ்கூல் சேஞ்சாக இருக்குது நேமு அப்படின்னு சொல்லி லெட்டர் வாங்கிட்டு அதையும் பிஎஸ்டிஎம் கூட நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் என்ன ஃபார்மேட்டில் பிஎஸ்டிஎம் இருந்துச்சோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்குகிற சர்டிஃபிகேட்டும் இருக்கணும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்கூல் லெவலுக்கு உள்ள பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துல இருக்குது. இது வந்து டிப்ளமா டிகிரி இந்த லெவலுக்கு உள்ளது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. அடுத்தது ஹால் டிக்கெட். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுனதுக்குள்ள ஹால் டிக்கெட்டை இப்போ அப்லோட் பண்ணணும்.